எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு விவசாயி வந்து வருடம் முழுவதும் தொடர்ச்சியா உழைச்சிட்டே இருக்காங்க. நெல் பயிர் பண்ணுவாங்க, கரும்பு பண்ணுவாங்க, காய்கறி பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது பயிர் பண்ணும்போதே ஒரு ஏக்கரில் வரப்பு பயிராக நம்ம மரப்பயிர்கள் நம்ம நடவு பண்ண சொல்கிறோங்க. ஒரு ஏக்கரில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு 100 மரங்களை நம்ம வரப்பு சுற்றியுமே நடவு பண்ண முடியுங்க. இதோட பலன்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நெல் பயிர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட தழைகளை மறுபடியும் கடித்து நம்ம மண்ணுக்கு கொடுக்குறதுனால மண்ணில் தழைச்சத்து நம்ம இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அதனால் ஒரு 15 வருஷம் கழித்து இந்த மரத்துலேயே நமக்கு ஒரு 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 வருமானம் நமக்கு கிடைக்குதுங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு 100 மரம் இருக்குங்கன்னா, ஒரு 15,000 ஒரு மரம் போகுங்க. ஒரு 15 வருஷம் கழித்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, நீங்கள் ஆவரேஜாக 15,000 இல்லைனா ஒரு 10,000 எடுத்துட்டாலுமே ஒரு 15 வருஷம் கழித்து நீங்கள் ஒரு மரம் அறுவடை பண்ணும்போது ஒரு விவசாயிக்கு ஒரு 10 லட்ச ரூபா கணிசமாக கிடைக்குங்க. இதே நீங்கள் ஒரு அரசு ஊழியராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஒரு ஒரு 60 வருஷம் கழித்து அவருக்கு பார்த்தா ஒரு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ஒரு 15 லட்சமோ 20 லட்சமோ கிடைக்குங்க. விவசாயிக்கு அப்படி எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க. வருடம் முழுவதும் உழைச்சிட்டே தான் இருக்காப்புல. அதனால் விவசாயிகளை இதை நம்ம இந்த மாதிரி வரப்பு ஓரங்களில் நம்ம டிம்பர் மரங்கள் நடவு பண்ணுறதுனால, நம்ம வயது முதிர்ந்த காலத்தில் முடியாத காலங்களில் நம்ம இதை அறுவடை பண்ணி இந்த லாபத்தை நம்ம அனுபவிக்க முடியுங்க. அதனால் விவசாயிகளாகி நம்ம இதை கையில் எடுத்து வரப்பு ஓரங்களில் டிம்பர் மரங்களை நடவு செய்ய வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.